ஹாய் கைஸ், 1959ல் 10 பேர் கொண்ட ஹைக்கர்ஸ் கேங் நார்த் உரால் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலைக்கு ஹைக்கிங் போலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆரம்பத்தில் கேமராவில் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிருக்காங்க. ஆனா அப்ப இவங்களுக்கு தெரியல இன்னும் சில மணி நேரத்தில் இவங்க சாக போறாங்கன்னு. அப்படி இந்த ஹைக்கிங் வந்த 10 பேருக்குமே அன்னைக்கு என்ன ஆச்சு, இந்த 10 பேருக்குமே அன்னைக்கு நடந்த த்ரில்லிங்கான இன்சிடென்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய சால்வ்டு அண்ட் அன்சால்வ்டு கேசஸை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜனவரி 23, 1959 அன்னைக்கு எப்பயுமே இவங்க போற ஹைக்கிங் மாதிரியே இந்த தடவையுமே பேக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த 10 பேர்ல 8 பசங்களும் 2 பொண்ணுங்களும் இருந்திருக்காங்க. நார்த் உரால் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பனிமலைக்கு மேலதான் இந்த 10 பேருமே இப்ப ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த 10 பேருமே அந்த மலைக்கு மேல ஏறிட்டு இருக்கும் போதுதான் இதுல இருக்கக்கூடிய யூரி எடின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இதன் காரணமா இவர் மட்டும் ஹைக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இவங்க ஹைக்கிங் கிளம்ப ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே வீடியோவா ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வர வழியில பாக்குற எல்லாத்தையுமே தன்னுடைய டைரியில நோட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இருட்ட ஆரம்பிச்சதுனால இதுக்கு மேல நம்ம எங்கேயுமே போக வேணாம், இங்கேயே நம்முடைய டென்ட்டை செட் பண்ணலாம் அப்படின்னு டென்ட்டை செட் பண்றாங்க. இதுக்கப்புறமா தான் இந்த மலைக்கு போன 9 பேருமே திரும்பி வரல. அப்பதான் இந்த 9 பேரையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக 20 பேர் கொண்ட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த மலைக்கு போறாங்க. எங்க டென்ட்டை செட் பண்ணிருப்பாங்கன்ற விஷயம் இவங்களுடைய ஃப்ரெண்டான யூரி எடினுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால கூட இவரையுமே கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. பல மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த 9 பேருடைய டென்ட்டுமே அந்த டீமுக்கு தெரியுது. இப்போ டென்ட்டுக்கு வெளியே இருந்து பார்க்கும் போதே ஏதோ ஒரு விஷயம் தப்பா இந்த இடத்துல நடந்திருக்குன்றது ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. டென்ட்டுடைய உள்பக்கத்துல ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு கீர்ன மாதிரி எல்லா டென்ட்டுமே கிழிஞ்சிருக்கு. இப்போ வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த 9 பேருமே நடந்து போன ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த டீம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரமா போயிட்டு இருந்த அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் கடைசியா ஒரு இடத்துல மறைஞ்சு போகுது. இதுக்கப்புறமா அந்த டீம் தானாகவே வேற வழியில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தூரத்துல ஏதோ ஒண்ணு கருப்பா கிடக்கிறத பாக்குறாங்க. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது 2 பேருடைய டெட் பாடின்னு. இந்த 2 பேருமே ஹைக்கிங் வந்த அந்த 9 பேர்ல ஒருத்தவங்க தான். இதுல இன்னொரு குழப்பமான விஷயம் என்னன்னா அந்த 2 பேருடைய டெட் பாடியுமே ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கு. இவங்க டெட் பாடி கிடக்கிற சில தூரத்திலேயே இன்னும் ஒரு 3 பேருடைய டெட் பாடி கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா தான் மிச்சம் இருக்க இன்னும் ஒரு 4 பேருடைய டெட் பாடி கடைசி வரைக்குமே கிடைக்காம இருந்திருக்கு. அப்போதான் போலீஸ் இன்னொரு தடவை போய் நம்ம அந்த மலையை சர்ச் பண்ணி பார்க்கலான்னு திருப்பியுமே அந்த மலைக்கு போறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு இன்னும் ஒரு 4 பேருடைய டெட் பாடி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 9 பேருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டுமே போலீஸ்க்கு கிடைக்குது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்த ஒட்டுமொத்த போலீஸுமே நடுங்கி போனாங்க. இந்த 9 பேர்த்துல 2 பேருடைய மண்டை எலும்புல கிராக்ஸ் இருந்திருக்கு. இன்னும் ஒரு 5 பேருடைய உடம்புல இருக்கக்கூடிய நெஞ்செலும்பு
முறிக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுடைய நாக்கு கட்டாகி இருக்கு. இவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா காயமுமே உள்காயமா தான் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் வெளியே வந்துச்சு. இவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா காயத்தையுமே கண்டிப்பா ஒரு மனுஷனால ஏற்படுத்தியிருக்க முடியாது. மனுஷனை மீறின இன்னொரு பவரான ஒரு விஷயம் தான் இவங்களை தாக்கியிருக்கணும்னு சொன்னாங்க. பல மாதங்களா பல வருஷங்களா போலீஸ் இந்த கேஸை நடத்தியுமே இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்ற 2 தியரிஸ் சொல்லப்படுது. ஏலியன்ஸுடைய UFO, அதாவது பறக்கும் தட்டை அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்ததா சொல்லப்படுது. இதை உறுதிப்படுத்துற விதமா இந்த 9 பேர் தங்கியிருந்த டென்ட்டுக்கு பக்கத்திலேயே சில தீக்காயங்கள் இருந்திருக்கு. இப்போ இதை உண்மைன்னு சொன்னாலுமே ஏலியன்ஸ் எதுக்காக அந்த பொண்ணுடைய நாக்கை வெட்டி இத்தனை பேரையுமே அடிச்சு கொள்ளணும்? இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கும் ஏலியன்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. பனிமலைகள்ல இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுற எட்டி தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. எட்டி குரங்கு மாதிரியே ஹைட்டா இருக்கக்கூடிய ஒண்ணு. இறந்து போன இந்த 9 பேருடைய மண்டை எலும்பும் நெஞ்செலும்பும் முறிக்கப்பட்டிருக்கு. இது கண்டிப்பா ஒரு எட்டியால செஞ்சிருக்க முடியும். மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது எட்டியுடைய காலடி தடம் ரொம்பவே பெருசா இருக்கும். ஆனா போலீஸ் சர்ச் பண்ணப்போ எட்டியுடைய எந்த ஒரு காலடி தடமுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த எட்டியுடைய காலடி தடம் அங்க பதிஞ்சிருந்தாலுமே திரும்பி வந்து தன்னுடைய காலடி தளத்தை அழிக்கிறதுக்கு எட்டிக்கு அவ்வளோ அறிவில்லை. கடைசி வரைக்குமே இந்த 9 பேரையுமே யார் கொன்னா இல்லைன்னா எது கொண்டுச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம், மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.